இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 43ல ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக 10 எக்ஸசைஸில் 10 கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 1 வேர்டு வரும். ஸோ இதில் 10th என்ன கேட்பாங்கன்னா, புக்கில் இருக்கிறத அப்படியே ஆப்ஷன் மாறாமல் கேட்டுருவாங்க. அதனால நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், இதோட ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்படி படிக்கக்கூடாது, பட் இங்கிலீஷே எனக்கு கஷ்டம், வாசிக்கிறதே கஷ்டம், எனக்கு மீனிங் புரியாது அப்படிங்கிற மாணவர்களுக்காக இருக்கிறதுல எப்படி ஷார்ட்டாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ. சரியா? இப்போ இதை பாருங்க. கொஸ்டின்ல ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பான். கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பான், கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். நம்ம ஒன்று எடுத்து போகிறோம். இப்போ நான் இந்த கொடுக்குற 10ஐயும் ஃபர்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின்ல புல், PULL, புல்லுன்னு ஆரம்பிச்சிருந்து அந்த லெட்டர் இருந்திருந்தா உங்களுடைய ஆன்சர் பில தான் ஆரம்பிக்கும். கொஸ்டின்ல பி அப்படிங்கிற லெட்டர் புல்லுன்னு ஆரம்பிச்சிருந்தா உங்களுடைய ஆன்சர் பில தான் ஆரம்பிக்கும். கொஸ்டின்ல லா அப்படின்னு இருந்திருந்தா, பொதுவா லானா நமக்கு என்ன தெரியும், லாயர். டெய்லி லாயர் நல்லா சம்பாதிப்பாங்கல்ல, சம்பாதிச்சு அவங்க அக்கௌண்ட்ல போடுவாங்கல்ல. அப்போ லாயர் நிறைய சம்பாதிச்சு அக்கௌண்ட்ல வச்சிருப்பாங்க. அப்போ லா அப்படின்னு வந்துருந்தா அக்கௌண்ட், அப்போ அக்காடன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். லானா அக்கௌண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். 3வது கொஸ்டின்ல மை ஹவுஸ் அப்படின்னு வந்துன்னா, ஹவுஸ்னா என்னது, என்னுடைய வீடு. அப்போ கொஸ்டின்ல மை ஹவுஸ் வந்துருந்தா என்னுடைய வீட்டில் நான் யாரை கூட்டு வச்சு விளையாடுவேன், என் ஃப்ரெண்டை கூட்டு வச்சு விளையாடுவேன். ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின்ல ஹார்ட் ஒர்க் அப்படின்னு வந்திருந்தா, நாங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றது எதற்காக, 10th பப்ளிக் ரிசல்ட்டுக்காக. அப்போ ஹார்ட் ஒர்க்னு வந்திருந்தா ஆன்சர்ல ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரிசல்ட்டை மைண்ட் வச்சுக்கணும். கொஸ்டின்ல ஃபெயிலியர் அப்படின்னு வந்திருந்தா, ஃபெயில் ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஊரில் எல்லார் கண்ணும் நம்ம மேலே தான் இருக்கும். சொந்தக்காரங்களாம் வந்து விசாரிப்பாங்க. ஸோ ஃபெயில் ஆனாலே எல்லார் கண்ணும் நம்ம மேலே தான் இருக்கும். ஃபெயில் ஆனால் கண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க, 4 பேர் ஆட் பண்ணி விளையாடுவாங்க. சரியா? ஆட்னா அடிஷன். சரியா? குழந்தைங்க 4 பேரை சேர்த்து விளையாடுவாங்க, சேர்க்கறதுக்கு ஆட். பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எப்போதுமே குழந்தைங்களை குழந்தைங்க மேலே ஏதாவது ஒரு கேஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. அவன் படிக்க மாட்டேன்றான், ஒழுங்கா விளையாண்டுக்கிட்டே இருக்கான், உண்மையை தான் சொல்லுவாங்க. பட் கேஸ் நம்ம மேலே ஏதாவது கேஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ்னா கேஸ் ஞாபகம் வச்சுக்கணும். டிட் நாட், என்ன மேலே ஒரு அப்பாஸ்ட்ரஃபி கீழே ஒரு டி, இப்படி டிட் நாட் இருந்தா ஆன்சர்ல டிடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இங்க பாருங்க, அது எண்ணுக்கு அப்புறம் மேல ஒரு கோடு போட்டு கீழே டி போட்டிருக்கா. டி போட்டா இந்த சைடு டீல ஆரம்பிக்குது, டியூ டூ 2. சரி, டிட் நாட்டுக்கு டீல, இங்கேயும் டீல ஆரம்பிக்குது. இந்த என் நாட்டுக்கு லாஸ்ட் டி முடியுதா, இங்கேயும் டீல ஆரம்பிக்குது, டியூ 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கொஸ்டின்ல கிரீன் அப்படின்னு ஒரு கலரை குடிச்சிருந்தா ஆன்சர்ல எஃபெக்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சிக்னல்ல தானே இந்த கிரீன் பார்ப்போம், கிரீனு ரெட் எல்லாம் பார்ப்போம் இல்லையா. கிரீன் என்ன பண்ணுவோம், நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எஃபெக்டா போவோம். சரி, அப்போ கிரீன்னா எஃபெக்ட் ஞாபகம் வச்சுக்கணும். கொஸ்டின்ல ஃபர்ஸ்டே டேஷ் போட்டு ஆரம்பிச்சிருந்தா ஆன்சர்ல ஸ்பைன்னு வச்சுக்கணும். ஸ்பைனா டேஷ்னா ஒண்ணுமே இல்லை. ஸ்பை என்ன பண்ணுவான், இல்லாததான் ஒற்றன், அவன் போய் தேடி கண்டுபிடிப்பான். ஸோ ஒண்ணுமே இல்லாம கொஸ்டின்ல ஃபர்ஸ்டே டேஷ்ல ஆரம்பிச்சா நம்ம ஸ்பைன்னு வச்சுக்கணும். இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் முடிஞ்சது. எவ்ரிதிங் ஃபால்ஸ் டு தி கிரவுண்ட் டேஷ் எர்த் கிராவிடேஷனல் புல். கொஸ்டின்ல பீன்னு ஆரம்பிச்சிருந்தா நம்ம ஆன்சர் என்ன பார்க்கணும், பீன்னு பார்க்கணுமா. அப்ப ஆன்சர் பிகாஸ் ஆஃப். 2வது பாருங்க, the trial was conducted as the procedure of law. கொஸ்டின்ல லாயர் என்ன பண்ணுவாங்க, நிறைய சேகரிச்சு சம்பாதிச்சு என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ல போட்டு வச்சுப்பாங்க. அப்போ அக்கார்டன்ஸ். அடுத்து பாருங்க, there's a temple right dash my house. my houseனா என் ஹவுஸ்ல யாரை வச்சு விளையாடுவேன், ஃப்ரெண்டு. அப்போ in front of. 4வது, as a dash of his hard work he achieved the target. ஹார்ட் ஒர்க் எதுக்கு பண்றோம், ரிசல்ட்டுக்காக, ரிசல்ட் ஆஃப். அடுத்து பாருங்க, ஃபெயிலியர் வந்தா என்ன பண்ணணும், எல்லாரும் கண்ணு வச்சுப்பாங்க. கண்ணுல ஆரம்பிக்கிற ஆப்ஷன் என்னது, கான்சிக்வன்சஸ். சில்ட்ரன் சேர்த்து விளையாடுவாங்களா, சில்ட்ரன் வந்தா அடிஷன் ஆஃப். கொஸ்டின்ல பேரண்ட்ஸ், த பேரண்ட்ஸ் மஸ்ட் பி இன்ஃபார்ம்டு டேஷ். பேரண்ட்ஸ் நம்ம என்ன போடுவாங்க, கேஸ். அப்போ இன் கேஸ் ஆஃப். 8வது பாருங்க, he did not turn up. did not வந்தா due. global warming is a dash green கலர் சிக்னல் வந்து நம்ம எஃபெக்டா வண்டி ஓட்டுவோம், எஃபெக்ட் ஆஃப். ஃபர்ஸ்டே டேஷ் வந்துச்சுன்னா இன்ஸ்பைட் ஆஃப், ஸ்பைன்னு போடணும். இது பிடிச்சிருந்தா லைக் போட்டு வைங்க. அடுத்து சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்கு ஷார்ட்கட்டோட சந்திக்கலாம். நன்றி.